ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சந்தைக்கு போய் என்னென்ன காய்கறி வாங்கிட்டு வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. முக்கால்வாசி கடையிலலாம் நாங்கள் வாங்க மாட்டோங்க. ஏன்னா கடையில் வந்துட்டு விலையும் அதிகம். அது மாதிரி நமக்கு கடைக்கு வந்துட்டு போகிறது நேரமும் இருக்காது. இது சந்தைனாக்கா காலத்தை இதை வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் டக்குன்னு போனோமா, எதனா பிடிச்ச பொருள் எடுத்துகிட்டு வந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடுவோம். இன்றைக்கி நாங்கள் வந்துட்டு கண்ணம்பாளையம் சந்தைக்கு தான் போனோம். எங்களுக்கு பாப்பம்பட்டி தான் பக்கம். இருந்தாலும் நாங்கள் கண்ணம்பாளையம் ஏன் போனோம் அப்படின்னாக்கா, இன்றைக்கி எனக்கு சளி பிடிச்சிருக்கு, உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஊசி போடுற வேலை இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் போகிறது அப்படியே தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களை பார்க்க வேண்டியது இருந்துச்சு. அதனால அப்படியே ஊசி போட்டு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களை பார்த்துட்டு வரப்போ அப்படியே சந்தைக்கு போய் கொஞ்சம் காய்கறி மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். இங்கே பார்த்துக்கிடுங்க, எவ்வளோ பெரிய இருக்காங்க பாருங்கள். ஒரு காய் 10 ரூபா தாங்க பாருங்கள். அதுலேயுமே இந்த இது கொஞ்சம் உடஞ்சிருச்சு. அதோட முன்னாடி உள்ளது பாதி உடஞ்சிருச்சு. இந்த ஒரு பீர்க்கங்க 10 ரூபா தாங்க. அது மாதிரி இந்த 2 பீட்ரூட்டு 10 ரூபா தான். இந்த கொத்தமல்லி கீரை கட்டு 10 ரூபா தான். இந்த கேரட் இவ்வளோதும் 10 ரூபா. பச்சை மிளகாய் 10 ரூபா. இந்த வெள்ளரிக்காய் 10 ரூபா. பாருங்க, வரமிளகாய் 10 ரூபா. வரமிளகாய் நான் வாங்கி அதிகமாக எப்பவுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். இப்போ மழை காலத்தில் எப்படி தான் வச்சாலுமே ஒரு மாதிரி நமுத்து போயிடுது. அதனால சும்மா அப்பப்போ தேவைப்போ வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு 10 ரூபாய்க்கு மட்டும் ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கிறேன். அப்புறம் இந்த கத்திரிக்காய் 10 ரூபா. அப்புறம் என் பையனுக்கு மாதுளம்பழம்னா பிடிக்கும். அதனால் மாதுளம்பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். 1.5 கிலோ 100 ரூபான்னு சொல்லிட்டு நான் 50 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். பழம் பார்க்குறதுக்கு தாங்க இப்படி குட்டி குட்டியாக இருக்குது. நானே எங்கள் கடையில் வாங்கும் போது சந்தையில் என்ன பழம் இப்படி இருக்குதே, உள்ளே விதை ரொம்ப பிஞ்சாக இருக்குமே, நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தோடு கேட்டேன். அப்புறம் அவங்களே ஒரு பழத்தை எடுத்து வெட்டி காட்டினாங்க. பழம் நல்லா பெரிய பழத்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி விதை நல்லா இருந்துச்சு. அப்போ இது பாருங்கள், கருவேப்பிலை ஒரு 5 ரூபா தான். இவ்வளோ கருவேப்பிலை 5 ரூபா தான். நம்ம பொதுவாக கடைக்கு ஜாமான் வாங்க போனால் காய் கிடைக்கலாம், காயெல்லாம் வாங்கிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்போம், கொடுப்பாங்க. ஆனால் சந்தையில் போயிட்டு அப்படிலாம் கேட்க முடியாது. அதெல்லாம் அங்கே வாங்கியாச்சு. அப்புறம் ஒரு மாவு பாக்கெட் வாங்கிட்டு வந்தேங்க, 35 ரூபா. ஆமாம், எனக்கு ரொம்ப சளியாக இருக்குது. வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாமே சாதம், சாம்பார், பொரியல்ட்டு எல்லாம் இருக்குது. எனக்கு சாப்பிட முடியல, எனக்கு பிடிக்கல, சளி பிடிச்சிருந்தா வாய்க்கு. அதனால இட்லி செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக மாவு தான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். முக்கால்வாசி சந்தைக்கெல்லாம் போனாலுமே நாங்கள் என்ன பண்ணுவோம்னாக்கா, கொஞ்சம் வயசான பாட்டிங்களாம் வருவாங்க தெரியுமா, அவங்க இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி, கீரை வகைகள் அதெல்லாம் கொண்டு வந்து வாங்கிக்கமா இந்தாமா கம்மியாக வேணா கொடுங்க, ஒரு 5-10 கம்மி பண்ணிக்கன்னு சொல்லி கேட்பாங்க. அவங்க கேட்கும் போது நமக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்மலாம் கூட கொஞ்சம் வயசாக இருக்கிறோம். அதனால நம்ம உழைச்சி சம்பாரிச்சிடுவோம். அவங்க வேறு எந்த வேலைக்கு வெட்டிக்கும் வெளில போக முடியாதுல்ல. இந்த மாதிரி சந்தைக்கு கொண்டு வர பொருளை அவங்க விற்கிறத நானும் வேண்டான்னு சொல்லாமல் சரின்னு வாங்கிக்கிறது. நீங்களுமே அந்த மாதிரி வயசானவங்க யாரையா பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க ஏதாவது பொருள் விற்றாங்கனாக்கா உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வாங்கிக்கிங்க. ஏன்னா நம்மளால் ஒரு உதவி செஞ்ச மாதிரி இருக்கும். ஒரு 5 ரூபா 10 ரூபா நம்மளால் அவங்களுக்கு விற்றதுக்கு ஒரு பொருளுக்கு ஒரு பணம் கிடச்சிச்சு, லாபம் கிடச்சின்னா அது அவங்களுக்கு சந்தோஷம் தானே. இதுவும் 10 ரூபா தான். மோர் மிளகாய் இது பழைய சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம், இல்லை ரசம் சாப்பாடு, இல்லை சாம்பார் சாதம், பருப்பு சாதம் இந்த மாதிரி நல்லா பொரிச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். வாங்கிட்டு வச்சிருக்கோம், இன்னும் பொரிக்கலை. பழைய சாதம் சாப்பிட்ணுன்னு ஆசை. ஆனால் மழை பெய்யறதுனால பழைய சாதம் சாப்பிட முடியல. பார்ப்போம், இன்னும் இடையில இன்னைக்கு ஒரு நாளைக்கு சாம்பார் சாதமோ இல்லை ரசம் சாதமோ வச்சுனாக்கா ஒரு நாளைக்கு பொரிக்கணும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஜாமான் காய்கறி வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் மார்க்கெட்டில் போய் வாங்குவீங்களா, இல்லை கடையில் வாங்குவீங்களா, எப்போ வாங்குவீங்க, எவ்வளோ ரேட்டில் வாங்குவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.